ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது மனப்பூர்வமான நன்றிகள். அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஒவ்வொரு வீடியோவையும் பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அது எங்களுக்கு பேருதவியாகவும் இருக்கும். நிறைய உங்களுக்கு ப்ரோக்ராம் போடுற மாதிரி இருக்கும். இப்போ இன்னைக்கு இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சூரிய பயிற்சியெல்லாம் கிடையாது. ஆனால் நம்ம பூலோகத்தில் இருக்கிறதுனால அந்த சூரிய பகவான் பயிற்சி அப்படின்னு ராசிக்கு ராசி அப்படியே மாறுறதுனால, ஏன்னா பூமி நீள்வட்ட பாதையில் சூரியனை சுற்றுறதுனால, சூரியன் ஒரே இடத்துல தான் இருக்குது. ஸோ அதுக்கு பயிற்சியெல்லாம் கிடையாது, இங்கே அங்கே எல்லாம் மூவிங்கே கிடையாது. ஆனால் இந்த பூலோகம் அப்படியே பூமி சுற்றுறதுனால தான், நம்ம பூமியில் இருக்கிறதுனால தான் இந்த பயிற்சிகள்லாம். அதேமாரி இன்ஃபேக்ட் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிலையும் வரும்போது அதற்குண்டான பலாபலன்களை கொடுக்குறாரு பாருங்க. அந்த வகையில் இந்த சூரிய பகவான் பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் துலா ராசியில் நீச்சமடைந்து சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார். இப்போ நீச்சமடைந்த துலாம் ராசியை விட்டு விலகி 17/11/2025 முதல் 15/12/2025 வரைக்கும் விருச்சிக ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார். காலச்சக்கர தத்துவத்தின்படி இது 8வது ராசி. இந்த 8வது ராசியில் சூரிய பகவான் டிராவல் பண்ணுறது அப்படிங்கும்போது மிகுந்த பலத்தோடு சஞ்சாரம் பண்ண போகிறார். இதில் என்ன மிகுந்த பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே ஒரு கிரகம் வக்ரம் அடைஞ்சு அந்த வக்ர நிவர்த்தி ஆகும்போது, அதே மாதிரி அதிசாரமாக போகும்போது, அதுக்கடுத்தது நீச்சமடைந்து அந்த ராசியை விட்டு விலகி அடுத்த ராசிக்கு வரும்போதெல்லாம் பலம் அடையும் ஒவ்வொரு கிரகமும், அது எந்த கிரகமாக இருந்தாலும். அப்போ இந்த நீச்ச ராசியை விட்டு விலகிய சூரிய பகவான் விருச்சிக ராசியில் அதீத பலத்தோடு அற்புதமாக சஞ்சாரம் பண்ணுறார் இந்த காலகட்டம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ராசிக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்களை இந்த சூரிய பகவான் கண்டிப்பாக கொடுப்பார். இந்த சூரிய பகவான் அப்படிங்கும்போதே பித்ருக்காரகன், பிதாமகன், இவரோட ஒளியை வாங்கியிருந்தான் எல்லா கிரகமும் செயல்படுறது, ராகு கேது தவிர. ஆக இந்த சூரிய பகவான் 17/11/2025 முதல் 1/12/2025 வரைக்கும் சனி பகவானின் அனுஷம் நட்சத்திர காலில் சூரிய பகவான் டிராவல் பண்ணுறார். அடுத்தபடியாக 2/12/2025 முதல் 15/12/2025 வரைக்கும் புத பகவானின் கேட்டை நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார். இந்த விசாகம் 4ஆம் பாதம் வரல, ஏன்னா ஒரே ஒரு நாள் தான் இருக்கார். ஆட்டோமேட்டிக்காக இந்த சனீஸ்வர பகவானோட அனுஷ நட்சத்திரம் வந்துட்டார். ஏன்னா விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை ஆகிய நட்சத்திரங்கள் தான் விருச்சிக ராசி. ஆக இந்த காலகட்டத்தில் சனி பகவானின் நட்சத்திர சாரம், புத பகவானின் நட்சத்திர சாரத்தில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணுறது அற்புதமான பலாபலன்களை நிறைய ராசிக்கு கொடுக்க போகிறார். அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலாபலன்களை நான் இப்பொழுது தெரிந்து கொள்வோம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? அன்பான மிதுன ராசி நேர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி. இந்த சூரிய பகவான் உங்களுக்கு அற்புதம், சகாயாதிபதி, முயற்சி ஸ்தானத்து அதிபதி, ரொம்ப அற்புதம். இன்னும் உங்களோட முயற்சிகளை ஜெயிக்க வைக்கிறவரே இவர் தான். 3ஆம் இடத்து அதிபதி. அவர் இதுவரைக்கும் எங்கே இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானத்தில் நீச்சமடைந்து சஞ்சாரம் பண்ண. குழந்தைகள் மூலமாக ரொம்ப கஷ்டம், டென்ஷன், ஏகப்பட்ட டென்ஷன். குழந்தைகளுக்காக படிக்கிறதுக்கு செலவுக்கு மேலே செலவு பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த கல்விக்காக செலவு பண்ணியே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டீங்க. அதே மாதிரி குழந்தைகளோட படிப்பும் கொஞ்சம் சுமாராக இருக்கிற மாதிரி இருந்ததுனால உங்களுக்கு மனசில் ஒரு கிளேசம், சஞ்சலம் இதெல்லாம் இருந்தது. சரி, கோவிலுக்காவது போயிட்டு ஒரு ஆன்மீக பயணங்கள் இந்த மாதிரிலாம் போயிட்டு வந்துடலான்னு பார்த்தா அதுலேயும் ஏகப்பட்ட தடைகள். போகலான்னு நினைக்கும்போது போக முடியல, போக முடியாதுன்னு நினைக்கும்போது கரெக்டாக அந்த யாத்திரை வருது, உங்களால் அதை சரி பண்ண முடியல. என்ன பண்ணுறது? இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன், ஏகப்பட்ட குழப்பங்கள், இதெல்லாம் தாண்டி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த வகையில் இந்த பஞ்சமஸ்தானத்தை விட்டு விலகிய சூரிய பகவான் எங்கே வராருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பகை ருண ரோகம் அப்படிங்கிற 6ஆம் இடத்துக்கு வரார். அற்புதம் அற்புதம் அற்புதம். உபஜய ஸ்தானங்களில் இதுவும் ஒன்று. என்னென்னா ஜெயம் அப்படின்னாலே வெற்றி. ஸோ வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு இந்த சூரிய பகவான் வரார். அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றிகளை தான் கொடுப்பார். எப்போ?
நீங்கள் எடுக்கிற காரியங்களின் மூலமாக உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுப்பார். உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம், தொழில் வியாபாரத்தில் ஒரு லாபம், எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அம்சத்தை இந்த சூரிய பகவான் 6ஆம் இடத்துல இருந்துட்டு அதி அற்புதமாக வாரி வழங்க போகிறார். அதேமாரி உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் எது இருந்தாலுமே சரி அடித்து தூள் கலப்பி போய்கிட்டே இருப்பீங்க. ரொம்ப அற்புதமாக, ஏன்னா உங்களுக்கு ஒரு தைரியம் அங்கே வரும், ஒரு உத்வேகம், இப்படித்தான் செய்யணும் அப்படின்னு. அப்போ அந்த வேலையை நீங்கள் அற்புதமாக செய்கிறதுனால அந்த மறைமுக எதிர்ப்பாளிகள்லாம் ஓடியே விடுவாங்க. ஐயோ விட்ட வச்சுக்கவே முடியாதுப்பான்னு. அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பாக்கியம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அதேமாரி ருணம், கடன் கண்டிப்பாக குறையும். ஏகப்பட்ட கடனில் கொஞ்சம் அப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க, ப்ளஸ் மைனஸ்னு, அதெல்லாம் கடன் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தபடியாக ரோகம், உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்குங்க. உடல் ஆரோக்கியத்தில் இது வரைக்கும் இந்த மருத்துவ செலவுகள், குழப்பங்கள் எல்லாமே குறையும். கண்டிப்பாக ஒரு பெரிய முன்னேற்றம் இந்த உடல் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அடுத்தபடியாக இந்த சூரிய பகவான் 6ஆம் இடத்துக்கு வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்களை அற்புதமாக கொடுக்கும். ஒவ்வொரு விஷயத்துலையும் ரொம்ப பெரிய முன்னேற்றம். ஏன்னா நேராக 3ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுப்பார். உங்களோட முயற்சிகளை கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்கிறதுக்காகவே அந்த இடத்துக்கு வரார். கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அடுத்தபடியாக 17/11/2025 முதல் 1/12/2025 வரைக்கும் 8-9 குடைய அதிபதி, அதாவது அஷ்டமாதிபதி பாக்கியாதிபதி சனீஸ்வர பகவானின் அனுஷம் நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார். இந்த நேரத்தில் உடல் ஆரோக்கியம் அற்புதமாக இருக்கும். மனசு தெளிவாக இருக்கும். அந்த தெளிந்த நீரோடைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தெளிவாக இருப்பீங்க. இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள்லாம் குறைய ஆரம்பிக்கும். அப்பாடான்னு என்ன. அதேமாரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த குரு பகவான் அதிசாரமாக கடகராசிக்கு வந்து வக்ரமேராயிருக்கார். என்ன ஓரளவுக்கு உங்களுக்கு பொருளாதாரம் ப்ளஸ் ஆர் மைனஸில் இருந்தாலும் இந்த சூரிய பகவான் உங்களுக்கு ப்ளஸில் கொண்டு வருவார் சூப்பராக. ஏன்னா குரு பகவானோட பார்வை வந்து நேராக வந்து இந்த விருச்சிக ராசியில் தான் விழுறது, 5ஆம் பார்வை. அதனாலேயே உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் அற்புதமாக கிடைக்கும். ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அதேமாரி இந்த தந்தையாரின் மூலமாக இருந்து வந்த குழப்பங்கள், தந்தை வழி உறவினர்களின் மூலமாக இருந்து வந்த பிரச்சனைகள் அதெல்லாம் கண்டிப்பாக ஓய்ந்துடும். அதேமாரி இந்த பிதுரார்ஜித சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது நிறையா. அதேமாதிரி இந்த நேரத்தில் எதிர்பாராத ஒரு தன லாபம், எதிர்பாராத, அது எப்படின்னு நீங்கள் தான் சொல்லணும், கமெண்ட்ஸில் நீங்கள் தான் சொல்லணும். எதிர்பாராத தன லாபம், எப்போவோ யாருக்கோ கொடுத்துருப்பீங்க, அந்த பணம் வராதுன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஒரு 10,000 வைங்க, வராதுன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. திடீர்னு அவர் வந்து உங்கள் கையில் வந்து கொடுப்பார். இந்தமாதிரி ரொம்ப நாளாக ஆச்சு சாரி அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரிலாம் கூட நிறைய பேருக்கு எதிர்பாராத ஒரு தனலாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி இந்த மூத்த உடன்பிறப்புகள் உங்களுக்கு ரொம்ப இப்போ பாசிட்டிவாக உங்களுக்கு உங்களோட இதுக்கேற்ற மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங்காக வருவாங்க. அதனாலே உங்களுக்கு ஒரு மனசில் ஒரு தைரியம் கிடைக்கும். இந்த வேலையை நம்மளால் செய்ய முடியும், சந்தோஷமாக குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் குறையும், அப்பாடா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அமையும். அடுத்தபடியாக 2/12/2025 முதல் 15/12/2025 வரைக்கும் ராசிநாதனும் சுகாதிபதியுமான புத பகவானின் கேட்டை நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார். இந்த நேரத்தில் உடல் ஆரோக்கியம் பின்னி பெடல் எடுக்கும், ரொம்ப அற்புதமாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி இருக்கும். நல்ல ஆரோக்கிய முன்னேற்றம், ரொம்ப வியாதியே இல்லை, சொஸ்தமாகிடுதுங்கிற மாதிரி இருக்கும் நிறைய பேருக்கு. அதேமாதிரி மனசு தெளிவாக இருக்கும். மனசு தெளிவாக இருந்தாலே உடல் அம்சம் தெளிவாக இருக்கும். முகத்தில் ஒரு தேஜஸ் வரும், அப்பாடா அப்படின்னு. நிறைய கோவிலுக்கெல்லாம் போவீங்க, அந்த கோவில் போகிற பாக்கியமே உங்களுக்கு கிடைக்கிறதுனாலே மனசில் ஒரு திருப்தி இருக்கும், அப்பாடா அப்படின்னு. அதுவும் சுகாதிபதியும் இவர் தான், புத பகவான் தான், உங்கள் ராசிநாதன் தான் சுகாதிபதி. ஸோ சுகங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு சுகங்கள் இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை இதெல்லாம் கிடைக்கும். சில பேருக்கு வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கணுங்கிற ஒரு யோகம் இருந்தது, திட்டம் போட்டிருந்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டம். அடுத்தபடியாக வெளியூர் இல்லைன்னா வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். உத்தியோகம் நிமித்தமாக ஒரு சிறுதூர பயணங்களை நீங்கள் மேற்கொள்வீர்கள். அதனாலே உங்களுக்கு உத்தியோகம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்துலையும் அப்படி தான், திடீர்னு ஏதோ ஒரு பிரயாணம் போகணும், ஒரு ஆர்டர் வாங்கணும், இது பண்ணணும் அது பண்ணணும்னு ஒரு திட்டம் போடுவீங்க. அந்த திட்டம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். ரொம்ப அற்புதமான இது. இந்த நேரத்தில் உறவினர்கள் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க. நிறைய பேர் வந்து உங்களை தூத்தினவங்கள்லாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக வந்து உங்ககிட்ட ரொம்ப அன்பாக நடந்துப்பாங்க. அந்த வகையில் இந்த சூரிய பயிற்சி உங்களுக்கு அற்புதமான ஒரு பயிற்சி. சரி, பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம்? ஞாயிற்றுக்கிழமை நவகிரகங்களில் உள்ள சூரிய பகவானுக்கு கோதுமை தானம், கோதுமை கொண்டு போய் வச்சுட்டு படைச்சிட்டு சுவாமி வேண்டின்னு வாங்க, அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணினாலே
உங்கள் சகாயாதிபதி பகைருண ரோகஸ்தானத்தில் அற்புதமாக அமர்ந்து உங்களது முன்னேற்றங்களை அற்புதமாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.